أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் தபூக் போர் பற்றி சுருக்கமாக குறிப்பிடப்பட்டது போலவே அதன் மேலும் சில விவரங்களை இன்று நான் எடுத்துரைக்கிறேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தபூக் போரின் பின்னணியை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவனான அபு ஆமிர் மதனி என்பவன் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததால் வழிபாடு மற்றும் ஜபம் செய்யும் பழக்கமுள்ளவனாக இருந்தான். இதன் காரணமாக மக்கள் இவனை துறவி என்று அழைத்தனர். ஆனால் மதப்படி இவன் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. இவன் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்த பிறகு மக்காவை நோக்கி ஓடிச் சென்று விட்டான். மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இப்போது நான் இஸ்லாத்திற்கு எதிராக கலவரம் ஏற்படுத்துவதற்கு வேறு ஏதேனும் ஒரு தந்திரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இவன் யோசித்தான். கடைசியாக இவன் தனது பெயரையும் தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டு மதினாவுக்கு அருகில் உள்ள குபா எனும் கிராமத்திற்கு சென்று தங்க ஆரம்பித்தான். பல ஆண்டுகளாக வெளியே தங்கியிருந்த காரணத்தாலும் வடிவத்திலும் உடையிலும் சில மாற்றங்களை செய்து கொண்டதாலும் மதீனத்து மக்கள் பொதுவாக இவனை அடையாளம் காணவில்லை. இவன் யாருடன் உறவு வைத்திருந்தானோ அந்த நயவஞ்சகர்கள் மட்டுமே இவனை அறிந்திருந்தனர். இவன் மதீனாவின் முனாஃபிக்குகளுடன் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை வகுத்தான். நான் சிரியாவுக்கு சென்று கிறிஸ்தவ அரசாங்கத்தையும் அரபு கிறிஸ்தவ கோத்திரங்களையும் தூண்டிவிடுகிறேன். மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்க அவர்களை தூண்டிவிடுகிறேன். இங்கே நீங்கள் சிரியாவின் படைகள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக செய்தி பரப்ப தொடங்கிவிடுங்கள். அதாவது மதீனாவில் இருக்கும் முனாஃபிக்குகள் இந்த செய்தியை பரப்ப தொடங்க வேண்டும். ஒருவேளை எனது திட்டம் வெற்றியடைந்தால் அப்போதும் இந்த இரு படைகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு இவர்களுக்கிடையே போர் மூளும். ஒருவேளை எனது திட்டம் வெற்றி அடையாவிட்டால் இந்த வதந்திகளின் காரணமாக முஸ்லிம்கள் தாமே சிரியா மீது சென்று தாக்குதல் நடத்துவார்கள். இதன் மூலம் சீசரின் அரசாங்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் சண்டை மூண்டு நமது வேலை கைகூடிவிடும். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் நமக்குத்தான் நன்மை என்று இந்த குழப்பவாதி கூறினான். எனவே இந்த தூண்டுதலை செய்துவிட்டு அவன் சிரியாவை நோக்கி சென்றான். மதீனாவில் இருந்த முனாஃபிகீன் நயவஞ்சகர்கள் தினமும் இந்த செய்தியை பரப்ப ஆரம்பித்தனர். இன்ன வர்த்தக குழுவை நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் சிரியாவின் படைகள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர் என்று கூறுவர். அடுத்த நாளும் வேறொரு வர்த்தக குழுவை நாங்கள் சந்தித்தோம். சிரியாவின் படைகள் மதீனா மீது படையெடுக்க வரவிருப்பதாக அவர்கள் கூறினார்கள் என்று கூறிவிடுவர். இந்த செய்திகள் மிகவும் தீவிரமாக பரவ துவங்கியதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே ஒரு இஸ்லாமிய படை எடுத்துக்கொண்டு சிரியாவின் படைகளை எதிர்த்து போரிடச் செல்ல வேண்டும் என்பதை பொருத்தமானதாக கருதினார்கள். இந்த நேரமானது முஸ்லிம்களுக்கு மிகவும் வேதனையான நேரமாக இருந்தது.
அது பஞ்சம் நிலவிய ஆண்டாக இருந்தது. கடந்த பருவத்தில் உணவு தானியங்களும் பழங்களும் குறைவாகவே விளைந்திருந்தன. இந்த பருவத்திற்கான தானியங்களும் இன்னும் விளைந்து அறுவடை செய்யப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் திட்டத்துக்காக புறப்பட்ட போது செப்டம்பர் மாதத்தின் இறுதியாகவோ அல்லது அக்டோபரின் தொடக்கமாகவோ இருந்தது. முனாஃபிக்குகளுக்கோ இது அனைத்தும் சதி என்று தெரியும். ஒருவேளை சிரியா படை தாக்குதல் நடத்த வரவில்லை என்றால் முஸ்லிம்கள் தாமே சிரியா நாட்டினருடன் சண்டையிட்டு அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த தந்திரத்தை செய்தார்கள். மூத்தா போரின் நிலவரங்கள் அவர்கள் கண்முன்னே இருந்தன. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மிக பெரியதொரு படையை சந்திக்க நேர்ந்தது. அதில் அவர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்ததுடன் மிகவும் சிரமப்பட்டே தப்பி பிழைத்தார்கள். இப்போது அவர்கள் தங்கள் கண்களால் இன்னொரு மூத்தா போரை பார்க்க விரும்பினார்கள். அதில் நவுதுபில்லா ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷஹீதாகி விடுவார்கள் என்று அந்த நயவஞ்சகர்கள் எண்ணினார்கள். அதனால்தான் ஒருபுறம் நயவஞ்சகர்கள் தினமும் இந்த செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். எதிரிகள் தாக்குதல் நடத்த வரவிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு இன்ன வழியில் தெரிய வந்துள்ளது. சிரியாவின் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று எங்களுக்கு இன்ன வழியில் தெரிய வந்துள்ளது. மறுபுறம் அவர்கள் மக்களை இப்படி அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நிற்பது எளிதானதல்ல. நீங்கள் போருக்கு செல்லக்கூடாது. இந்த செயல்களின் மூலம் அவர்களின் நோக்கம் இதுவாக இருந்தது. முஸ்லிம்கள் சிரியா மீது தாக்குதல் நடத்த செல்ல வேண்டும். ஆனால் முடிந்தவரை மிக குறைந்த எண்ணிக்கையில் செல்ல வேண்டும். அதனால் அவர்களின் தோல்வி அதிகபட்சம் உறுதியாகிவிடும். குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் தோல்வி உறுதியாகிவிடும். எப்படி இருந்தாலும் வந்த செய்திகளின் அடிப்படையில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவரங்களையும் நிகழ்வுகளையும் ஆராய்ந்த பிறகு ரோம் நாட்டினரை எதிர்த்து போரிடுவதில் அன்னார் தாமதம் செய்தாலோ அல்லது அவர்களை முஸ்லிம்களின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் நுழைய அனுமதித்தாலோ அதன் இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதனால் நெருக்கடியும் கடினமான சூழ்நிலைகளும் இருந்த போதிலும் ரோம் நாட்டினருக்கு முதலில் வருவதற்கான வாய்ப்பு கொடுக்காமல் தாமே அவர்களின் பகுதிக்கு சென்று அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானிக்கும் போரை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் இதை ஓரிடத்தில் இந்த வகையில் எடுத்து கூறியுள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வதந்திகள் கிடைத்த போது ரோம் நாட்டினர் நம்மீது படையெடுத்து வந்து தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக நாமே எல்லைக்கு சென்று அவர்களை தடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆயத்தமாவதற்கு கட்டளையிட்டார்கள். நான் முதலில் ஒரு வரலாற்று நூலிலிருந்து ஒரு குறிப்பை கொடுத்தேன். இந்த குறிப்பிட்ட பகுதி ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையது. எப்படி இருந்தாலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக போர் நடவடிக்கைகளை ஓரளவுக்கு ரகசியமாக வைத்திருப்பார்கள். ஆனால் ஹைபரின் போர் நடவடிக்கைக்கு பிறகு தபூக்கின் போர் நடவடிக்கை எப்படி இருந்ததென்றால் அதில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு செய்தார்கள். வழியில் உள்ள சிரமங்களையும் எதிரிகளின் எண்ணிக்கையின் பெருக்கத்தையும் முன்பே அறிவித்து ஆயத்தமாவதற்கு வலியுறுத்தினார்கள். இந்த அறிவிப்பு புகாரியில் வருகிறது. அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் மற்ற அரபி கோத்திரங்களுக்கு அந்த மக்கள் படையில் சேர்வதற்காக ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் தங்கள் செல்வத்தை செலவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். முன்னரே குறிப்பிட்டது போலவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோத்திரங்களுக்கு போரில் பங்கு பெறுமாறு செய்தி அனுப்பி அவர்கள் பக்கம் தம் தூதுவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் புரைதா பின் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனு இஸ்லாம் கோத்திரத்தின் பக்கம், ஹதரத் அபு ரஹம் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் பனு கிஃபார் கோத்திரத்தின் பக்கம், ஹதரத் அபு வாக்கித் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் லைஸ் கோத்திரத்தின் பக்கம், ஹதரத் அபு ஜஅத் ஜும்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் கோத்திரத்தின் பக்கம் அனுப்பினார்கள். ஹதரத் ராஃபி பின் மிக்யஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜுஹைனாவின் பக்கம் அனுப்பினார்கள். அதே போல் ஹதரத் நுஐம் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஷ்ஜா கோத்திரத்தின் பக்கம், புதைல் பின் வரக்கார் ரலியல்லாஹு அன்ஹு, அமர் பின் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் புஸ்ர் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை பனு கஅப் மற்றும் பனு அம்ர் ஆகிய கோத்திரங்களின் பக்கம்
அதேபோல் அப்பாஸ் பின் மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனு சுலைமின் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் மதீனாவில் ஒரு கடுமையான அச்சம் மற்றும் திகில் சூழ்ந்திருந்தது. அதற்கு காரணம் ஒரு ஆற்றல் வாய்ந்த எதிரி எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுத்தலாம் என்பதுதான். புகாரியின் ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கஸ்ஸானி அரசன் நம்முடன் போரிடுவதற்காக தன்னுடைய குதிரைகளுக்கு லாடங்கள் கூட கட்டிவிட்டான், அதாவது முழுமையான ஆயத்தம் செய்து விட்டான் என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தோம். புகாரியின் மற்றொரு அறிவிப்பிலேயே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு கஸ்ஸானி அரசனுக்கு அஞ்சியிருந்தோம், அவன் எங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த சூழலில் எங்கள் நெஞ்சங்கள் அச்சத்தால் நிறைந்திருந்தன. எப்படி இருந்தாலும் இதை பொருட்படுத்தாமல் சஹாபாவின் ஆயத்தமும் ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய பொருள் தியாகத்திற்கான காட்சியும் காண கிடைக்கிறது. இதன் விவரங்களில் எழுதப்பட்டுள்ளது. இந்த அச்சம் மற்றும் திகிலுடன் சேர்த்து அந்த நேரத்தில் மதீனா ஒரு கடுமையான பஞ்சத்தை எதிர்கொண்டிருந்தது. பயிர்களும் பழங்களும் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த பஞ்சத்தில் மக்கள் தங்கள் பயிர்களை அறுவடை செய்யும் கவலையிலும் ஆயத்தத்திலும் இருந்தபோதுதான் ஜிஹாதுக்கு புறப்படுவதற்கான அறிவிப்பு வந்துவிட்டது. பின்னர் கடும் கோடைக்காலம், நூற்றுக்கணக்கான மைல் தொலைவு பயணம், அத்துடன் வழிக்கான உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை இருந்தது. இத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரப்பிலிருந்து ஜிஹாதுக்கு செல்ல அறிவிக்கப்பட்ட போது உண்மை மற்றும் நன்றியுணர்வின் மொத்த உருவமாக இருந்த உயிர் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் தயாரான தங்கள் பயிர்களையும் பழுத்திருந்த பழங்களையும் விட்டுவிட்டு பயணத்திற்கு ஆயத்தம் செய்ய தொடங்கினார்கள். இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு தயாராவது அந்த களப்பற்ற ஆனால் ஏழையான நபித்தோழர்களுக்கு ஒன்றும் எளிதான செயலாக இருக்கவில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கடினமான தருணங்களை பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் தியாகத்திற்கான பொதுவான அறிவிப்பை செய்த வண்ணம் செல்வந்தர்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவிட வேண்டும் என்றும் பயண விலங்குகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் திட்டம் அறிவித்தவாறு இவ்வாறு கூறினார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னா, அதாவது ஜைஷே உஸ்ரா எனும் தபூக் போருக்காக எவர் ஒருவர் பொருட்களை வழங்குவாரோ அவருக்கு சுவனம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எல்லாருக்கும் முதலாக செல்வத்தை கொண்டு வந்தவர் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவர்கள் தம் வீட்டின் அனைத்து சொத்துக்களையும் கொண்டு வந்தார்கள். அதன் மதிப்பு 4000 திர்ஹம் ஆகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உங்கள் வீட்டு மக்களுக்காகவும் ஏதாவது விட்டு வைத்துள்ளீர்களா இல்லையா என்று கேட்டபோது அவர்கள், வீட்டு மக்களுக்காக அல்லாஹையும் அவனது தூதரையும் விட்டு வைத்திருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நிகழ்வை விவரிக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுமாறு எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த நேரத்தில் என்னிடம் செல்வம் இருந்தது. நான் எப்போதாவது இவர்களை முந்த முடியுமானால் இன்று நான் அபூபக்கரை முந்திவிடுவேன் என்று மனதில் கூறினேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது பாதி செல்வத்தை கொண்டு வந்தேன். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் வீட்டு மக்களுக்காக என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேனோ அவ்வளவே வீட்டு மக்களுக்காக விட்டு வந்திருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினேன். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் தம்மிடம் இருந்த அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நீங்கள் உங்கள் வீட்டு மக்களுக்காக என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் அவர்களின் முன்னிலையிலே கேட்டதாக ஹதரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அபூபக்கர் அவர்கள், நான் அவர்களுக்காக அல்லாஹையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டு வந்துள்ளேன் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹதரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக எந்த ஒரு விஷயத்திலும் நான் அவர்களை ஒருபோதும் முந்த முடியாது என்று நான் கூறினேன். இந்த நிகழ்வை ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தம் சொற்களில் இவ்வாறு விவரித்துள்ளார்கள். ஒரு ஜிஹாதின் சந்தர்ப்பம் குறித்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் விவரிக்கிறார்கள். எனக்கு தோன்றியது, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் என்னை முந்தி விடுகிறார்கள், இன்று நான் அவர்களை முந்துவேன். இதை நினைத்து நான் வீட்டிற்கு சென்று எனது சொத்திலிருந்து பாதி பொருளை எடுத்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பிப்பதற்கு எடுத்து வந்தேன்.
ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பிப்பதற்கு எடுத்து வந்தேன். அது இஸ்லாத்திற்கு மிகவும் கடுமையான இன்னல்கள் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. ஆனால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய அனைத்து சொத்துக்களையும் எடுத்து வந்து ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, வீட்டில் என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதை கேட்டதும் நான் மிகவும் வெட்கமடைந்தேன். இன்று நான் எனது முழு வலுவையும் பயன்படுத்தி அபூபக்கரை முந்த விரும்பினேன். ஆனால் இன்றும் அபூபக்கர் என்னை முந்திவிட்டார்கள் என்று புரிந்தேன். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் பொருள் தியாகம் குறித்து ஒரு அறிவிப்பில் உள்ளது. ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தேன். அப்போது அன்னார் உஸ்ரா எனும் படை குறித்து தியாகத்துக்கான திட்டம் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 100 ஒட்டகங்கள் அவற்றின் சேனம் மற்றும் பல்லக்குடன் அல்லாஹின் வழியில் வழங்குவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் படை குறித்து தியாகத்துக்காக அறிவித்தார்கள். ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் எழுந்து நின்று, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 200 ஒட்டகங்கள் அவற்றின் சேனம் மற்றும் பல்லக்குடன் அல்லாஹின் வழியில் வழங்குவது எனது பொறுப்பு என்று பணிவுடன் கூறினார்கள். பிறகு இந்த கூற்றை கேட்ட பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் படை குறித்து தியாகத்துக்காக அறிவித்தார்கள். அப்போது ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 300 ஒட்டகங்கள் அவற்றின் சேனம் மற்றும் பல்லக்குடன் அல்லாஹின் வழியில் வழங்க நான் பொறுப்பேற்கிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். நான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அன்னார் சொற்பொழிவு மேடையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், மா அலா உஸ்மான மா அமில பாத ஹாசிஹி, மா அலா உஸ்மான மா அமில பாத ஹாசிஹி. இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அதற்காக அவர் பிடிக்கப்பட மாட்டார். இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அதற்காக அவர் பிடிக்கப்பட மாட்டார். மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்ரா படைக்கான ஆயத்தத்துக்கு உதவிய போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்தில் 1000 தீனார்களை சமர்ப்பித்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் போட்டுவிட்டார்கள். ஹஜரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி வந்தார்கள், நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அன்னார் அந்த தீனார்களை தம் மடியில் திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், மா தர்ர உஸ்மான மா அமில பாதல் யௌம். இந்த நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இதை அன்னார் இருமுறை கூறினார்கள். ஒரு அறிவிப்பின்படி ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் 10,000 தீனார்களை வழங்கினார்கள். அப்போது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இந்த துஆவை கேட்டார்கள், கஃபரல்லாஹு லக யா உஸ்மானு மா அஸ்ரர்த வமா அலன்த வமா ஹுவ காயிமுன் இலா யௌமில் கியாமா மா யுமாலி மா அமில பாதஹா. அதாவது, உஸ்மானே, நீர் மறைவாக செய்ததற்கும் நீர் பகிரங்கமாக செய்ததற்கும் கியாமத் நாள் வரை நிகழவிருப்பதற்கும் அல்லாஹ் உமக்கு மன்னித்தருள்வானாக. இதற்கு பிறகு அவர் என்ன செய்தாலும் அவருக்கு எந்த கவலையும் இருக்க தேவையில்லை. ஒரு அறிவிப்பின்படி அவர்கள் இந்த போரின் ஆயத்தத்துக்காக 1000 ஒட்டகங்களையும் 70 குதிரைகளையும் சமர்ப்பித்தார்கள். ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இந்த துஆவை கேட்டார்கள், அல்லாஹும் மர்ஸ அன் உஸ்மான ஃப இன்னி அன்ஹு ராதின். அதாவது, அல்லாஹ்வே, நீ உஸ்மானிடம் திருப்தி அடைவாயாக, ஏனெனில் நானும் அவரிடம் திருப்தி அடைகிறேன். இப்னு இஸ்ஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போரின் போது வேறு எந்த சஹாபியும் செலவிட முடியாத அளவிற்கு பெரிய தொகையை செலவிட்டார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு வணிக குழு சிரியா நாட்டிலிருந்து அதிக லாபத்துடன் திரும்பிய போது அவர்கள் படையின் 1/3 பகுதிக்கான அனைத்து செலவுகளையும் தம் பொறுப்பில் எடுத்துக் கொண்டார்கள். படையின் 1/3 பகுதிக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் 10,000த்திற்கும் மேற்பட்ட படைக்கு தேவையான பொருட்களை வழங்கினார்கள். ஒவ்வொரு படை வீரருக்கும் ஒரு காலனி வார் கூட, அதாவது மிகச்சிறிய பொருளும் கூட, தம் பணத்திலிருந்து செலவிடப்பட வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள்.
இதற்கு அவர்களுக்கு 10,000 தீனார்கள் செலவானது. இது ஒட்டகங்களும் குதிரைகளும் போக கூடுதலாக இருந்தது. இது மட்டுமின்றி 1000 ஒட்டகங்கள், 100 குதிரைகள் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்த்து 1000 தீனார்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்தில் சமர்ப்பித்தார்கள். படையினரின் ஆயத்தத்துக்காக அவர்கள் செலவிட்ட அந்த 10,000 தீனார் அல்லாமல் கூடுதலாக இந்த 1000 தீனார்கள் இருந்தன. இந்த தருணத்தில் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் 100 ஊக்கியா வெள்ளியை சமர்ப்பித்தார்கள். சில அறிவிப்புகளின்படி 200 ஊக்கியா வெள்ளியை சமர்ப்பித்தார்கள். இந்த ஊக்கியா என்பதும் ஒரு எடை அளவாகும். ஒரு 10 தோலாவுக்கு சமமானது. அதாவது 1050 முதல் 2100 தோலா அளவு வரை வெள்ளி, அல்லது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் 1.25 கிலோ அல்லது 2.5 கிலோ வெள்ளியாகும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஸ்மான் பின் அஃபானும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபும் அல்லாஹ்வின் திருப்திக்காக செலவிடுபவர்கள். அவர்கள் நிறைய செல்வத்தை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் பூமியில் அல்லாஹ்வின் கருவூலங்களில் 2 கருவூலங்கள் ஆவர். ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் 400 ஊக்கியா தங்கத்தை சமர்ப்பித்தார்கள். அதாவது 4200 தோலா தங்கம். சிலர் 900 ஒட்டகங்களை சமர்ப்பித்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார்கள். எப்படி இருந்தாலும் அதிகமான தியாகங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு அறிவிப்பின்படி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்து, என்னிடம் 8000 திர்ஹம்கள் உள்ளன, நான் 4000 திர்ஹம்களை வீட்டாருக்காக வைத்துக் கொண்டேன், 4000 தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பரக்கத்திற்கான துஆ செய்தவாறு கூறினார்கள், பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த வ ஃபீமா ஆதைத. அதாவது, நீர் குடும்பத்தாருக்காக வைத்துக் கொண்ட செல்வத்திலும் அல்லாஹின் வழியில் வழங்கிய செல்வத்திலும் ஆகிய அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை வழங்குவானாக. ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி ரலியல்லாஹு அவர்கள் 70 வசக் பேரிச்சம்பழங்களை சமர்ப்பித்தார்கள். ஒரு வசக் என்பது 60 சா அளவு ஆகும். ஒரு சா என்பது சுமார் 3 சேர் அளவு ஆகும். அதாவது மொத்தம் ஏறத்தாழ 12,600 கிலோ பேரிச்சம்பழங்கள் ஆகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்திற்கு செல்வம் கொண்டு வந்தவர்களில் அதிக தியாகங்கள் செய்தவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் பெயர்களும் உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலம் இருந்தது, மக்கள் தங்கள் உயிர்களை ஆடு மாடுகளைப் போல இறை மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். செல்வங்களை பற்றி என்ன சொல்ல? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தமது முழு வீட்டின் உடைமைகளையும் தியாகம் செய்தார்கள். ஒரு ஊசியை கூட தமது வீட்டில் விட்டு வைக்கவில்லை. அதேபோல் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது தகுதி மற்றும் மனமுவந்து அளித்ததன்படி மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஆற்றல் மற்றும் தகுதிக்கு ஏற்ப, இதேபோல் தத்தமது தகுதிகளுக்கு ஏற்ப அனைவரும் செய்தார்கள். எல்லா சஹாபாவும் தம்முடைய உயிர்கள் மற்றும் செல்வங்கள் உட்பட இந்த இறை மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய தயாராகிவிட்டார்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், லான் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பொருட்களை மேன்மை பொருந்திய அல்லாஹின் வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது. நன்மைகளை அடைவதற்காக சஹாபா செலவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், சஹாபா சில நேரங்களில் தமது வீட்டின் பொருட்களையும் உடைமைகளையும் விற்று போருக்கான செலவுகளை ஈடு செய்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்று மற்றவர்களுக்காக செலவிட்டார்கள். போருக்கு செல்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கினார்கள் என்பது தென்படுகிறது. எனவே ஒருமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்து, நமது படை இன்ன பயணத்திற்காக செல்லவிருக்கிறது, ஆனால் முஃமின்களிடம் எந்த பொருளும் இல்லை, உங்களில் யாராவது நற்கூலி சம்பாதிக்க இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இதை கேட்டதுமே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து தமது சேமிப்பை எடுத்து அந்த பணத்தை முஸ்லிம்களின் செலவுகளுக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தபோது, உஸ்மான் சுவனத்தை விலைக்கு வாங்கிவிட்டார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களும் பொருள் தியாகங்கள் பற்றி குறிப்பிடுகையில் தமது ஒரு பேருரையில் இந்த நிகழ்வை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் போருக்கு தயாராவதற்கு நிறைய செல்வம் தேவைப்பட்டது. அந்த நாட்களில் சிறிது நிதி நெருக்கடியும் இருந்தது.
உலகம் இப்படியே உள்ளது. சில வேளை செழிப்பான நாள்கள் இருக்கும், சில வேளை கடினமான நாள்கள் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலும் நெருக்கடியான நாள்கள் இருந்தன. போருக்கான தேவையும் இருந்தது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு முன் உண்மையான தேவையை வைத்து பொருள் தியாகத்தை சமர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். அதன் விளைவாக ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தமது அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பாதி செல்வத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் 10,000 சஹாபிகளின் முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதற்கான எனது இந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். அதுபோக அன்னார் 1000 ஒட்டகங்களையும் 70 குதிரைகளையும் வழங்கினார்கள். அதேபோல் அனைத்து களப்பற்ற சஹாபா பெருமக்களும் தத்தமது தகுதிக்கும் திறனுக்கும் ஏற்ப பொருள் தியாகங்களை சமர்ப்பித்தார்கள். அல்லாஹ் அதன் சிறந்த முடிவுகளை தந்தான். பொருள் தியாகங்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை அஹ்மதியா ஜமாத் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாகும். நான் பெரும்பாலான நிகழ்வுகளை எடுத்துரைக்கிறேன். சிலர் உண்மையில் தங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்கிறார்கள். செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் கூட ஹதரத் அபுபக்கர், ஹதரத் உமர் மற்றும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரின் முன்மாதிரிகளை முன்வைத்து தங்கள் தியாகங்களின் தரத்தை அதிகரிக்க வேண்டும். ஏழைகளும் நடுத்தர வகுப்பினரும் மற்ற தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் உயர்தரத்திலான தியாகங்களை செய்யும் பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். பலவீனமானவர்களும் மார்க்கத்தை பரப்புவதற்காக முன்னேறி வர வேண்டும். இந்த காலத்தில் அவர்களுக்கும் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சஹாபா பெருமக்கள் முடிந்தவரை ஏதோ ஒன்றை சமர்ப்பித்தார்கள். ஏழை மற்றும் பலவீனமான வீரர்களுக்கு பயண விலங்குகள், வாள்கள் மற்றும் பிற போர்க்கருவிகளை வழங்கினார்கள். சில ஏழை சஹாபா மற்றும் சஹாபியாத் 1 அல்லது 2 முத் அளவுள்ள தானியத்தை சமர்ப்பித்த போது, அந்தோ எங்களிடம் இன்னும் அதிகமாக இருந்திருந்தால் அதையும் சமர்ப்பித்திருக்கலாமே என்று அவர்களின் உள்ளங்கள் நிறைந்திருந்தன. ஆனால் நயவஞ்சகர்கள் அவர்களை பார்த்து சிரித்து, இந்த ஒரு கைப்பிடி தானியங்களால் இந்த மக்கள் சீசரை தோற்கடிக்கப் போகிறார்கள் என்று கூறினார்கள். முத் என்பது ஒரு கைப்பிடி அல்லது சில கைப்பிடிகளுக்கு சமமான ஒரு சிறிய அளவே ஆகும். நயவஞ்சகர்களின் இந்த கேலியை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யல்மிசூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத்தி வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். நம்பிக்கை கொண்டவர்களுள் மகிழ்ச்சியுடன் தாராளமாக தர்மம் வழங்குபவர்களை பற்றியும், தங்களின் கடின உழைப்பால் பெறுவதைத் தவிர வேறு எதனையும் வழங்க இயலாதவர்கள் பற்றியும் குற்றங்குறை கூறுபவர்கள் நயவஞ்சகர்களாகிய இவர்களே ஆவர். எனவே அவ்வாறு தியாகம் செய்பவர்களை நயவஞ்சகர்களாகிய இவர்கள் ஏளனம் செய்கின்றனர். அல்லாஹ் அவர்களின் ஏளனத்திற்கு தண்டனை வழங்குவான். மேலும் அவர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய தண்டனை உண்டு. கடினமாக உழைத்து பொருள் தியாகம் செய்தவர்களில் ஹதரத் அபு அக்கீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்கள் இரவு முழுவதும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து 2 சா பேரிச்சம்பழங்களை பெற்றார்கள். ஒரு சா என்பது கிட்டத்தட்ட 2.5 கிலோ ஆகும். அதாவது மொத்தம் 5 கிலோ பேரிச்சம்பழங்களை பெற்றார்கள். அதிலிருந்து 1 சா அளவு உள்ளதை வீட்டினருக்காக வைத்துக்கொண்டு 1 சா அளவுள்ள பேரிச்சம்பழங்களை 2.5 கிலோ பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேரானாவைக்கு வந்து விட்டார்கள். இது அவர்களால் செய்ய முடிந்த தியாகமாகும். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் எடுத்துக் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சந்தா வழங்குமாறு அறிவித்தார்கள். அப்போது ஒரு சஹாபி சென்று சிறிது கூலி வேலை செய்தார்கள். யாருடைய கிணற்றிலோ சென்று தண்ணீர் இறைத்தார்கள் போலும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு அரை சேர் அல்லது 3/4 பாவு அளவு தானியம் கிடைத்தது. அதை அவர்கள் கொண்டு வந்து சந்தாவில் போட்டுவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ரூபாய் தேவைப்பட்டது. முனாஃபிக்குகள் சிரித்து, இதுதான் சண்டைக்கான ஆயத்தம் நடக்கிறது என்று கூறினார்கள். இது தபூக் போர் நிகழ்வு. இது ரோம் நாட்டினருடனான எதிர்கொள்ளுதலாக இருந்தது. இன்று பிரித்தானிய அரசாங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த நேரத்தில் ரோமானிய அரசாங்கம் இருந்தது. ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்த போது, அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த உலகில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பெரிய அரசாங்கத்துடன் போரிடுவதற்கு அந்த சஹாபி ஒரு சில கைப்பிடி கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நயவஞ்சகர்கள் இதை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்த போது அன்னார், இறைவனின் பார்வையில் இந்த கோதுமையின் மதிப்பு என்னவென்று அவர்களுக்கு என்ன தெரியும் என்று கூறினார்கள்.
இந்த கோதுமைகள் மூலம்தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. ரோம் நாட்டினர் தோற்கடிக்கப்பட்டார்கள். ரோம் நாட்டினர் மட்டுமல்ல, ரோமானிய அரசாங்கத்திற்கு நிகரான ஈரானியர்களையும் முஸ்லிம்கள் தோற்கடித்தனர். ஒரு சஹாபியின் ஒரு மாறுபட்ட நிகழ்வு பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போரின் ஆயத்தத்துக்காக களப்பற்ற சஹாபா ஏதாவது ஒரு வடிவில் பயணத்துக்கான ஆயத்தத்திலும் இந்த பொருள் தியாக திட்டத்திலும் கலந்து கொள்ள தங்களால் ஆன முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. செல்வந்த சஹாபிகள் தங்கள் செல்வத்தையும் உடைமைகளையும் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஏழை மற்றும் உதவியற்ற சஹாபா கடினமாக உழைத்து கூலி வேலை செய்து கிடைத்த சிறிய கூலியையே சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலைகளில் ஒரு சஹாபி ஹஜரத் உர்வா பின் ஜயத் ரலியல்லாஹு அவர்களின் குறிப்பு காணப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக மற்ற அனைவரையும் விட களப்பற்ற மற்றும் தனித்துவம் வாய்ந்த ஒரு குற்றமற்ற பாணியை மேற்கொண்டார்கள். அவர்களும் ஏழையாகவும் களப்பற்றவராகவும் இருந்தார்கள். சமர்ப்பிப்பதற்கு அவர்களிடம் எதுவும் இல்லை. ஜிஹாதில் பங்கு பெறக்கூடிய ஆற்றலும் அவர்களிடம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் ஒரு இரவு தொழுகைக்காக நின்றார்கள். அழுது புலம்பி இவ்வாறு வேண்டினார்கள்: அல்லாஹ்வே, நீ ஜிஹாத் செய்ய கட்டளையிட்டுள்ளாய், அதை வலியுறுத்தியுள்ளாய். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட நான் சென்று போரிட எனக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு போர் கருவிகள் இல்லை. உன் நபியோ பொருள் தியாகத்திற்காக ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அதில் என்னால் பங்கு பெறவும் முடியாது. எனினும் எனது உயிர், செல்வம் மற்றும் கண்ணியத்தின் மீது நிகழும் ஒவ்வொரு அநீதியையும் வரம்பு மீறலையும் மன்னித்து அதையே முஸ்லிம்களுக்காக சதக்காவாக வழங்குகிறேன். பொழுது புலர்ந்த போது இவர்கள் மற்ற சஹாபாவுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவு தன் கண்ணியத்தை சதக்கா செய்தவர் எங்கே என்று வினவினார்கள். யாரும் எழுந்து நிற்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வினவினார்கள். ஆனால் யாரும் எழுந்து நிற்கவில்லை. இறுதியாக ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அன்னாரிடம் அனைத்து விஷயங்களும் கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அப்ஷிர் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் குதிப்த ஃபி ஸகாத்தில் முதக்கப்பலா. அதாவது மகிழ்ச்சி அடைவீராக, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, எவர்களின் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த மக்களில் நீர் எழுதப்பட்டு விட்டீர். என்ன ஒரு அழகான மற்றும் தனித்துவமான களப்பற்ற தன்மை மற்றும் தியாக மனப்பான்மை! அல்லாஹ் உள்ளங்களின் நிலையை அறிபவன், அனைத்து சூழ்நிலைகளையும் அறிந்தவன். அவனும் இவர்களின் இந்த மனப்பான்மை ஏற்றுக்கொண்டான். இதன் தகவலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்தான். இந்த சந்தர்ப்பத்தில் பெண்களும் பின்தங்கியிருக்கவில்லை. அவர்கள் இந்த போரின் ஆயத்தத்துக்காக தங்கள் நகைகளை முன்வைத்து விட்டார்கள். அதை பற்றி ஹஜ்ரத் உம்மு சினான் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: நான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஒரு துணி விரிக்கப்பட்டிருப்பதை கண்டேன். அதில் வாசனை திரவியங்கள், கைப்பட்டைகள், வளையல்கள், காதணிகள், மோதிரங்கள் மற்றும் சிலம்புகள் ஆகியவையும் இருந்தன. இவை அனைத்தையும் பெண்கள் முஸ்லிம்களின் போர் ஆயத்தத்துக்காக வழங்கினார்கள். எப்படி இருந்தாலும் ஒருபுறமோ களப்பற்றவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். மறுபுறம் இந்த சந்தர்ப்பத்தில் முனாஃபிக்குகளும் தங்கள் முழு வலுவையும் பயன்படுத்தினார்கள். ஒரு கோணத்தில் இது முனாஃபிக்குகளின் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட கடைசி தந்திரமும் சதியுமாகும். முனாஃபிக்குகளுக்கு தங்கள் வெற்றியில் முழு நம்பிக்கை இருந்தது. முஸ்லிம்கள் சிரியாவை நோக்கி இந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டே தீருவார்கள் என்று உறுதியாக அவர்கள் நினைத்திருந்தார்கள். மேலும் நவுதுபில்லா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வரமாட்டார்கள் என்ற ஷைத்தானிய நம்பிக்கையிலும் அவர்கள் இருந்தார்கள். எனவே முஸ்லிம்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற வேண்டும் என்பது அப்போது அவர்களின் முழு முயற்சியாக இருந்தது. அவர்களின் சிந்தனைப்படி படையில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக ஆகிவிடுமோ அந்த படை அவ்வளவு சிறியதாக இருக்கும். அந்த படையின் தோல்வியும் மரணமும் உறுதியாகிவிடும். எனவே அவர்கள் தற்போதைய சூழ்நிலைகளின் நெருக்கடி மற்றும் பயணத்தின் துன்பங்களையும் சிரமங்களையும் மிகைப்படுத்தி காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்களை அச்சுறுத்த தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறி அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். உதாரணமாக, இவ்வளவு கடுமையான வெப்பம் நிலவுகிறது, பயணம் மிகவும் நீளமானது, பயணத்திற்கான வழிவகைகள் மிகவும் குறைவாக உள்ளன என்று கூறினார்கள். மதீனாவின் மக்கள் தொகையின் பெரும்பாலான பகுதி விவசாய தொழில் செய்பவர்களாக இருந்ததால் அவர்களின் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த பயிர்கள் பஞ்சம் நிலவிய காலத்தில் தயாராகி கொண்டிருந்தன. பிறகு அவர்கள் மதீனாவில் ஆங்காங்கே முஸ்லிம்களிடம் இந்த விஷயங்களை பேசினார்கள். இப்போது நீங்கள் சந்திக்க போகும் படை எவ்வளவு கடுமையானதும் போர்களும் கொண்டதுமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா?
அவர்களுடன் போர் செய்வது எளிதான செயல் ஒன்றும் அல்ல. நாங்களோ உங்கள் அனைவரையும் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒன்று நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அல்லது நீங்கள் அனைவரும் அவர்களுடைய கைதிகளாகி விடுவீர்கள். இவ்வாறு முனாஃபிக்குகள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். முனாஃபிக்குகளின் இந்த பிரச்சாரத்தினால் உயர்ந்த தரத்தில் இருந்த மற்றும் களப்பற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும், பலவீனமான ஈமான் கொண்ட சிலரின் உள்ளங்கள் மிகவும் அதிகமாக பயந்துவிட்டன. அதனால் அவர்கள் போருக்கு செல்லாமல் இருக்க பல்வேறு காரணங்களையும் சாக்குப்போக்குகளையும் முன்வைக்க தொடங்கினார்கள். இருப்பினும் இத்தகைய சாக்குப்போக்குகளை செல்பவர்களில் பெரும்பான்மையினர் முனாஃபிக்குகளே ஆவர். முனாஃபிக்குகளின் நயவஞ்சகர்களின் இந்த பிரச்சாரத்தையும் சாக்குப்போக்குகளுடன் அவர்கள் பின்வாங்கியதையும் திருக்குரான் இந்த வகையில் எடுத்துக் கூறுகிறது. பரிஹல் முஹல்லஃபூன பி மக் அதிஹிம் خلاف رسول الله وكرهوا أن يجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون. போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்ட நயவஞ்சகர்களாகி அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டு தமது இடத்திலேயே அமர்ந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அவர்கள் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் கொண்டு அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் செய்வதை வெறுத்தனர். ஒருவர் மற்றவரிடம் இவ்வளவு கடும் வெயிலில் போர் செய்வதற்கு ஒன்று திரண்டு வெளியேறாதீர்கள் என கூறினர். நீர் அவர்களிடம், நரக நெருப்பு இந்த வெயிலை விடவும் மிக கடினமானதாகும் என்று கூறுவீராக. அந்தோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. எனவே அவர்கள் ஏமாற்றியதற்காக குறைவாக சிரிக்க வேண்டும். அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட பிரதிபலனாக அதிகமாக அழ வேண்டும். அறிவிப்புகளின்படி இந்த மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்திற்கு வந்து ஜிஹாதுக்கு செல்லாமல் இருப்பதற்காக ஏதேனும் ஒரு சாக்குப்போக்கை கூறி, நாங்கள் ஜிஹாதுக்கு செல்லாமல் இருக்க அனுமதி வழங்குங்கள் என கேட்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி அளித்து விடுவார்கள். 80க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறாக பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறி ஜிஹாதுக்கு செல்லாமல் இருக்க அனுமதி பெற்றார்கள். இவர்கள் அப்துல்லாஹ் பின் உபை போன்றவர்களுடன் இருந்த முனாஃபிக்குகளை தவிர மற்றவர்கள் ஆவர். அல்லாஹ் முனாஃபிக்குகளின் இந்த எல்லா சாக்குப்போக்குகளையும் வெளிச்சமிட்டு காட்டி அவர்கள் பின்வாங்கியது அவர்களின் ஈமானின் பலவீனத்தினாலேயே ஆகும். மேலும் அவர்கள் தங்கள் சாக்குப்போக்குகளில் பொய்யர்கள் ஆவர் என்று திருக்குர்ஆனில் வெளிப்படையாகவே கூறிவிட்டான். திருக்குர்ஆனில் அவர்களை பற்றி வசனங்கள் இறங்கிய போது, எதிர்காலத்திற்காகவும் இமாம் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு திட்டம் அல்லது குரல் மேலோங்கும் போது எவ்வாறு செவிசாய்க்க வேண்டும் என்று அனைவரும் எச்சரிக்கப்பட்டனர். முன்னேறி செல்ல வேண்டும், எப்படியானாலும் சரி அதில் கலந்து கொள்வதற்கு தங்களால் முடிந்த அளவு ஆயத்தம் செய்ய வேண்டும். எனவே மேன்மை பொருந்தி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான்: லவ்கான அரதன் கரீபம் வசஃபரன் காசின தபஊக வலாக்கின் பஅதத் அலைஹிம் ஷுக்கா வஸயஹ்லிஃபூன பில்லாஹி லவ் இஸ்தஅதனா லஹரஜ்னா மஅஹும் யுஹ்லிகூன அன்ஃபுஸஹும் வல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாஸிபூன் அஃபல்லாஹு அன்க لما أذنت لهم حتى يتبين لك الذين صدقوا وتعلم الكاذبين لا يستأذنك الذين يؤمنون بالله واليوم الآخر أن يجاهدوا بأموالهم وأنفسهم والله عليم بالمتقين إنما يستأذنك الذين لا يؤمنون بالله واليوم الآخر وارتابت قلوبهم فهم في ريبهم يترددون ولو أرادوا الخروج لأعدوا له عدة ولكن كره الله بآسهم فثبتهم وقيل اقعدوا مع القاعدين لو خرجوا فيكم ما زادوكم إلا خبالا ولا أوضعوا خلالكم يبغونكم الفتنة وفيكم سماعون لهم والله عليم بالظالمين لقد ابتغوا الفتنة من قبل وقلبوا لك الأمور حتى جاء الحق والظهر أمر الله وهم كارهون. பொருள்: விரைவில் கிடைக்கக்கூடிய பயனாகவோ அல்லது சிறிய பயணமாகவோ இருந்திருப்பின் அவர்கள் நிச்சயமாக உம்மை பின்பற்றியிருப்பர். ஆனால் நீண்ட தூர பயணமாக இருக்கும் என்று அவர்களுக்கு தோன்றியது. இப்பொழுது நீர் திரும்பியதன் பின்னர் அவர்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து, எங்களால் முடிந்திருப்பின் கட்டாயம் நாங்கள் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று கூறுவார்கள். அவர்கள் தங்களையே அழிவிற்குள்ளாக்கிக் கொள்கின்றனர். மேலும் அவர்கள் பொய்யர்கள் என்பதனை அல்லாஹ் அறிகின்றான். அல்லாஹ் உம்முடைய தவறின் தீய விளைவினை நீக்கிவிட்டு உமக்கு கண்ணியத்தை வழங்கினான். உண்மையுரைப்பவர்கள் யார் என்று உமக்கு தெரிந்து பொய்யுரைப்பவர்களை நீர் அறியாத வரையில் அனுமதி கோரியவர்களுக்கு நீர் ஏன் பின்தங்கிவிட அனுமதி வழங்கினீர்?
அல்லாஹ்விடத்தும் மறுமை நாளிடத்தும் நம்பிக்கை கொள்பவர்கள் தங்கள் பொருள்களையும் தங்கள் உயிர்களையும் கொண்டு அறப்போர் செய்வதிலிருந்து விலகிக் கொள்ள உம்மிடம் அனுமதி கோர மாட்டார்கள். அல்லாஹ் இரையச்சமுடையவர்களை நன்கு அறிபவனாவான். அல்லாஹ்விடத்தும் மறுமை நாளிடத்தும் நம்பிக்கை கொள்ளாதவர்களும் தங்கள் உள்ளங்களில் சந்தேகங்களை கொண்டிருப்பவர்களும் மட்டுமே பின்தங்கிவிடுவதற்கு உம்மிடம் அனுமதி கோருவர். எனவே அவர்கள் தங்களின் சந்தேகங்களின் காரணமாக இங்குமங்குமாக தடுமாறுகின்றனர். மேலும் அவர்கள் போருக்கு புறப்படுவதற்கு உறுதியான நாட்டம் கொண்டிருப்பார்களாயின் நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். ஆனால் இந்த உயர்வான நோக்கத்திற்காக அவர்கள் புறப்படுவதனை அல்லாஹ் விரும்பவே இல்லை. எனவே தங்கள் இடத்திலேயே அவர்களை அவன் உட்கார வைத்து விட்டான். உட்கார்ந்து கொண்டே இருப்பவர்களுடன் நீங்களும் உட்கார்ந்து கொண்டே இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. அவர்கள் உங்களுடன் இணைந்து போருக்கு புறப்பட்டிருப்பார்களாயின் தீமையை தவிர உங்களுக்கு சிறிதும் உதவி செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கிடையே குழப்பத்தை உருவாக்குவதற்காக சுற்றித் திரிந்திருப்பார்கள். உங்களுக்குள் குழப்பத்தை உருவாக்க விரும்புகின்றனர். அவர்களுக்கு கூறுவதற்காக செய்திகளை உன்னிப்பாக கேட்பவர்கள் சிலரும் உங்களுள் இருக்கின்றனர். மேலும் அநீதி இழைப்பவர்களை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அவர்கள் இதற்கு முன்னரும் குழப்பத்தை உருவாக்க நாடியிருந்தனர். அவர்கள் உமக்கு முன்னால் விவரங்களை மாற்றி மாற்றி முன்வைத்தனர். இறுதியில் உண்மை வந்துவிட்டது. அவர்கள் முற்றிலும் வெறுப்போராக இருந்தும் அல்லாஹ்வின் தீர்ப்பு வெளியாயிற்று. எனவே முனாஃபிக்களின் நிலையை அல்லாஹ் இதில் வெளிப்படையாகவே எடுத்து கூறிவிட்டான். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறினான்: நீர் அவர்களின் பொய் சாக்கு போக்கை ஏற்றுக்கொண்டீர். நீர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், அனுமதி அளிக்காமல் இருந்திருந்தால், அவர்களின் நயவஞ்சகத்தின் ரகசியம் அனைவருக்கும் வெளிப்பட்டிருக்கும். நிச்சயமாக அம்பலமாகியிருக்கும். போருக்கு அவர்கள் அப்போதும் சென்றிருக்க மாட்டார்கள். இருப்பினும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் செல்லாமல் இருந்ததுதான் சிறந்தது. ஏனெனில் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்கள் சென்றிருந்தாலும் போரின் போது முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்திருப்பார்கள். எப்படி இருந்தாலும் இந்த முனாஃபிக்களின் விருப்பத்தின்படி முடிவுகள் வெளிப்படவில்லை. இதன் மீதமுள்ள விளக்கத்தையும் அடுத்து எடுத்துக் கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். கடந்த ஹுத்பாவில் ரப்வாவில் உள்ள பள்ளிவாசல் மீதான தாக்குதலை பற்றி நான் குறிப்பிட்டேன். காயமடைந்திருக்கும் அஹ்மதி குத்தாமுக்காக துவாவம் செய்யுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் முழுமையான உடல் நலத்தை வழங்குவானாக. அல்லாஹ் அவர்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. இத்தகைய விபத்துகளின் விளைவுகள் சில வேளை பின்னரும் வெளிப்படுவதுண்டு. இந்த நேரத்தில் 3 குத்தாம் அதிகமாக காயமடைந்துள்ளனர். இதனால் அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற 5 பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்களுக்கான சிகிச்சையிலும் காயங்கள் ஆறுவதற்கு நேரம் எடுக்கும். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் முழுமையான குணமளிப்பானாக. எதிர்காலத்தில் அனைத்து தீமைகளிலிருந்தும் எல்லா இழப்புகளிலிருந்தும் ஜமாத் மக்களை எல்லா இடத்திலும் பாதுகாப்பானாக. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயப் தொழ வைப்பேன். இவர்கள் மதிப்பிற்குரிய சாம் அலி நைனா சாஹிப் ஆவார்கள். இவர்கள் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்தவர். கடந்த நாட்களில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் 83 வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்முடைய இயக்கத்தின் முரபி ஹாஃபிஸ் ஜிப்ரீல் சயீத் சாஹிப் அவர்களின் தப்லீகின் விளைவால் 1980களில் இவர்களுக்கு இஸ்லாத்துடனான முதல் அறிமுகம் ஏற்பட்டது. அப்பொழுது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. இருப்பினும் மிகுந்த உறுதியுடன் தம் ஈமானில் உறுதியாக நின்றார்கள். ஒரு செனட்டர் பாராளுமன்றத்தில் இஸ்லாத்தை சட்டவிரோதமான பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய மார்க்கம் என்று கூறிய போது இவர்கள் மிகவும் துணிச்சலுடன் உள்ளூர் பத்திரிகையில், அகமதிகளான நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுக்கும் பயங்கரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று செய்தி கொடுத்தார்கள். இவர்களின் இந்த துணிச்சலான அறிக்கை ஜமாத்திற்கு வலு சேர்த்தது. அந்த மனிதரோ சட்டம் நிறைவேற்ற முயற்சித்தார். இருப்பினும் இவர்களின் முயற்சிகளால் அது நடக்க முடியவில்லை. இவர்கள் உள்ளூர் சமூகத்தில் ஒரு செல்வாக்குமிக்க நபராக அறியப்பட்டார்கள். அமெரிக்காவின் துணை அமீர் ஃபலாஹுத்தீன் ஷம்ஸ் சாஹிப் கூறுகிறார்கள், எனக்கு 5 ஆண்டுகள் மார்ஷல் தீவுகளில் பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்த தீவு அமெரிக்காவின் பொறுப்பில் இருந்ததால் நான் அங்கே போய்கொண்டிருந்தேன். சாம் சாஹிப் ஹாஃபிஸ் ஜிப்ரீல் சாஹிப் மூலம் அகமதியாக இருந்தார்கள். துவக்கத்தில் 4 அல்லது 5 குடும்பங்கள் அகமதிகளாக இருந்தன. ஜமாத் மிகவும் சிறியதாகவும் பதிவு செய்யப்படாததாகவும் இருந்தது. எப்படி இருந்தாலும் ஹாஃபிஸ் சாஹிப் மற்றும் இவர்களின் பெரும் முயற்சியால் ஜமாத் அங்கே பதிவு செய்யப்பட்டது. ஹாஃபிஸ் சாஹிப் திரும்பி வந்த பிறகு நீண்ட காலமாக அங்கே எந்த முரபியும் இருக்கவில்லை. இதன் காரணமாக சாம் சாஹிப் தாம் வஃபாத்தாகும் வரை தமது ஜமாத்தை கவனித்துக் கொண்டார்கள். இவர்கள் தப்லீகும் செய்து கொண்டே இருந்தார்கள். ஜமாத்தின் பெயர் ஒருபோதும் மங்காதவாறு பார்த்து கொண்டார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் ஜமாத் ரீதியிலான ஒத்துழைப்பு அளிப்பார்கள். இங்கிருந்து மர்கஸிலிருந்து எப்பொழுது
பிரதிநிதி குழு அங்கே சென்றாலும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இவர்கள் எப்போதும் முன்னால் வந்து பணி செய்தார்கள், அதுவும் பயனுள்ள பணியை செய்தார்கள். மார்ஷல் தீவுகளில் ஜமாத்தை நிறுவியதில் இவர்கள் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறார்கள். பெரும்பாலான புதிதாக பய செய்தவர்கள் இவர்களின் முயற்சிகளின் விளைவாக அகமது முஸ்லிம்களாக ஆனார்கள். இவர்கள் மார்ஷல் தீவுகளின் ஜமாத் சதராகவும் இருந்துள்ளார்கள். பின்னர் ஷம்ஸ் சாஹிப் கூறுகிறார்கள், கோசராய பகுதியில் பிரச்சார நிலையத்தை நிறுவ நான் சென்றபோது அங்கும் சாம் சாஹிப் உதவினார்கள். இவர்களின் சில நண்பர்கள் அதில் இணைந்து கொண்டார்கள். அங்கே கட்டடமும் கட்டப்பட்டது. கரீபாதியிலும் இதேபோல் இவர்களின் மூலமாக பிரச்சார நிலையத்தை நிறுவ உதவி கிடைத்தது. இன்னும் ஒரு இடத்திலும் இவர்கள் மூலமாக பிரச்சார நிலையத்தை நிறுவ உதவி கிடைத்தது. ஷம்ஸ் சாஹிப் கூறுகிறார்கள், நான் ஒருமுறை சாம் சாஹிப்பிடம் தங்களுக்கு 3 தீவுகளில் ஜமாத்தை நிறுவுவதற்கும் முக்கிய பங்கு வகிப்பதற்கும் கிடைத்த இந்த நல்வாய்ப்பிற்கான காரணம் என்ன, தங்களுடைய எந்த நன்மையினால் இது கிடைத்தது என்று கேட்டேன். அதற்கு இவர்கள் மிகுந்த பணிவுடன், இது எல்லாம் அல்லாஹின் பேரருளே, இதில் என்னுடைய சிறப்பான செயல் எதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். மார்ஷல் தீவுகளின் ஜமாத் முரப்பி காசிம் சௌத்ரி சாஹிப் கூறுகிறார்கள், இவர்கள் தடைகள் இருந்த போதிலும் தம் ஈமானில் உறுதியாக நின்றார்கள். தம் துணைவியாருடன் சேர்ந்து தியாகங்களை செய்தார்கள். இவர்களின் துணைவியாரின் தியாகத்தால் ஒரு நிலம் வக்ஃப் செய்யப்பட்டது. இவர்களின் துணைவியார் தமது நிலப்பகுதியை வழங்கினார்கள். அதில்தான் இன்று மார்ஷல் தீவுகளில் முதல் பள்ளிவாசலம் நிறுவப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு இவர்களின் சொந்த வார்த்தைகளில் பின்வருமாறு உள்ளது. இவர்கள் கூறுகிறார்கள், 1987ஆம் ஆண்டில் நானும் என் மனைவி மேரியும் லாங் தீவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஒரு நாள் காலையில் நாங்கள் எங்கள் அறையிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு உயரமான ஆப்பிரிக்கரை பார்த்தோம். நான் சலாம் சொன்னேன், அவரும் சலாம் சொன்னார். அறிமுகம் செய்த போது அவர் ஹாஃபிஸ் ஜிப்ரில் சயீத் சாஹிப் என்பதும் அவர் மைக்ரோனேஷியாவின் முதல் முபல்லிக் என்பதும் தெரிய வந்தது. எப்படி இருந்தாலும் சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்றன, தொடர்புகள் அதிகரித்தன. ஜிப்ரில் சாஹிப் இவர்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். பைபிளில் இருந்த வசனங்களை காட்டினார்கள். மேலும் ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரவிருப்பதாக பைபிளில் நற்செய்தி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார்கள். இது ஒரே ஒரு வசனம் மட்டுமல்ல, பல வசனங்கள் உள்ளன என்று எனக்கு வியப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டில் ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே சுயமாக கூறுகிறார்கள், நான் செல்ல வேண்டும், அவர் எனக்கு பிறகு ஒருவரை அனுப்புவார். யோவான் 16:7. இவர்கள் கூறுகிறார்கள், இவை நான் இதற்கு முன் ஒருபோதும் கேட்டிராத உண்மைகளாகும். மேலும் ஹாஃபிஸ் சாஹிப் எனக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிளிலிருந்தே சொன்னார்கள். இறுதியாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி வழங்கினான். நான் உண்மைகளை பார்த்தபோது என் உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இவர்கள் கூறுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அதே நேரத்தில் மக்களுக்கு தெரிந்தவுடன் அரசு அதிகாரிகள் நாங்கள் மார்ஷல் தீவுகளில் ஒருபோதும் இஸ்லாம் பரவ அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். இதை கேட்டு நான் ஹாஃபிஸ் சாஹிபுடன் தொலைபேசியில் பேசினேன். அவர்கள் அப்போது அங்கிருந்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் வழிகளை திறப்பான் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹ் எப்படி வழிகளை திறந்தான் என்றால், ஒரு நாள் நான் வீட்டில் அமர்ந்திருந்த போது அட்டர்னி ஜெனரலின் அலுவலகத்திலிருந்து ஒருவர் வந்து என்னிடம், ஜமாத் நிறுவுதலுக்கான உங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது என்று கூறினார். அங்கே பெரிய ஆட்கள் தடுக்க நினைத்தது எங்கே? ஆனால் அல்லாஹ் பதிவின் ஒப்புதலுக்கான ஏற்பாட்டையும் தானே செய்து அது வீட்டிற்கே வந்து சேர்ந்து விட்டது எங்கே? இவர்கள் கூறுகிறார்கள், நான் உடனடியாக அந்த பிரதியை ஹாஃபிஸ் சாஹிபிற்கு அனுப்பிவிட்டேன். பிறகு இவர்கள் கூறுகிறார்கள், எப்படி இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அகமதியத் மற்ற முஸ்லிம்களை விட தனித்துவமானது என்று நான் புரிந்து கொண்டேன். மேலும் இதில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. நான் அஹ்மதி முஸ்லிம் என்ற ஒரு குரல் எப்போதும் என் உள்ளத்தில் எழும். அது எனக்கு பெருமையாக இருக்கும். இவர்கள் கூறுகிறார்கள், 20 ஆண்டுகள் வரை இங்கே எந்த முபல்லிகும் வரவில்லை. இதனால் நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஹாஃபிஸ் சாஹிப் சொன்னார்கள், நீங்கள் காலத்தின் ஹலீஃபா அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருங்கள், அப்போது ஏதாவது ஒரு ஏற்பாடு ஆகிவிடும். அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வாறாயினும் 2004ஆம் ஆண்டில் மர்கஸிலிருந்து எனக்கு இப்படி ஒரு வழிகாட்டுதல் வந்தது. ஒரு அந்நிய நபர் வருகிறார், அவரை நீங்கள் விமான நிலையத்திலிருந்து அழைத்துச் செல்லுங்கள். நான் அங்கு விமான நிலையத்திற்கு சென்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவர் புன்சிரித்தவாறு வெளியே வந்தார். என் பெயரை கேட்டார். நான் சாம் என்று சொன்னேன். அதற்கு அவர், என் பெயர் கௌசர் என்று கூறினார். இவர் இனாமுல் ஹக் கௌசர் சாஹிப் ஆவார். இவர்கள் கூறுகிறார்கள், அன்றிலிருந்து நாங்கள் இருவரும் சகோதரர்களைப் போல் ஆகிவிட்டோம். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கோஸ்ராய் மற்றும் போம்பேய்க்கு பயணம் செய்தோம். அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தோம். நாங்கள் பிரிந்த போது நாங்கள் ஒருவரை ஒருவர் மிக நீண்ட காலமாக அறிந்திருந்ததை போன்றே எங்கள் உறவுகள் இருந்தன. இது இஸ்லாமிய சகோதரத்துவமாகும். இவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வினால் முஸ்லிமான பிறகு என் உள்ளத்திற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அமைதியும் கிடைத்தது.
தொழுகை என்னை மாற்றிவிட்டது. என் மனைவியும் என்னுள் இந்த மாற்றத்தை உணர்ந்தார். அதன் பிறகு எனக்கு எப்போதெல்லாம் ஏதாவது தேவை ஏற்பட்டாலும் நான் அல்லாஹ்விடம் கேட்பேன். அல்லாஹ் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுவான். இந்த உதவியை நான் பலமுறை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். இவர்களின் பேத்தி ஜூலியா கூறுகிறார், இவர்கள் மிகுந்த களப்பெற்ற முஸ்லிமாக இருந்தார்கள். இவர்கள் தமது ஈமானிலிருந்து ஆறுதலையும் ஆற்றலையும் பெறுவார்கள். பெரும்பாலான நேரத்தை இபாதத்தில் கழிப்பார்கள். திருக்குர்ஆனை ஓதுவதை மிகவும் விருப்பமானதாக கொண்டிருந்தார்கள். பல்வேறு இஸ்லாமிய நூல்களை படித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இவர்களை பெரும்பாலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் கவலையிலும் மூழ்கியிருக்க கண்டிருக்கிறோம். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி இவர்கள் மீது கருணை காட்டுவானாக. இவர்களின் குடும்பத்தில் உள்ள சிலர் அகமதிகள் அல்ல. இவர்களின் வழித்தோன்றல்களில் அவர்களும் அகமதிகளாக ஆக அல்லாஹ் நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.